ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புது ஜாபுங்க. இன்றைக்கி வந்து நான் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டரு. பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ணுறான்னு மொத்தமும் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி பாருங்கள், இது பழைய வீடியோவில் உங்களுக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஃபைல்ஸு ஃபோர்க்லிஃப்டில் வேலை பண்ணும்போது இந்த ஃபைல்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 4-5 பீஸு போடணுமோ. ஸோ முன்னாடி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியுமோ அந்த முன்னாடி வீடியோவில் என்ன இருக்குது அப்படி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ மொத்தமும் இதுதான் ஃபோர்க்லிஃப்ட் வேலை. ஸோ ஃபோர்க்லிஃப்ட் வேலையில் வந்து மொத்தமும் ஃபுல்லாக பாருங்கள். இது 2 நாளில் வீடியோ. ஸோ இந்த 2 நாளில் வீடியோ ஒரே வீடியோ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள. ஸோ இந்த ஃபோர்க்லிஃப்ட் உள்ளே வந்து இப்படி இருக்குங்க. ஸோ ஸ்டேரிங்கு, அப்புறம் இது வந்து சுவிட்சு. ஸோ முன்னாடி ப்ரெஸ் பண்ணேன்னா ஃப்ரெண்டு போகுது. ஸோ பாருங்கள், அதே மாதிரி நான் உங்களுக்கு நல்லா காட்டுறா பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து ஃபோர்க்லிஃப்ட் வந்து பெரிய மிஷினுங்க. நம்ம சின்ன ஃபோர்க்லிஃப்ட் கிடையாது, இது வந்து பெரிய மிஷினு. ஸோ இது சுவிட்சு பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். அந்த முன்னாடி ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபார்வர்டுன்னு சிக்னல் காட்டுறது பாருங்கள். அதே மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணேன்னா நியூட்ரல் ஆகும். அதுக்கப்புறம் பின்னாடி போனால் பின்னாடி வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ அதுங்க இந்த மிஷினு. ஸோ இங்கே இவர் பார்த்தா இவர் வந்து நேபாளி காரு. ஸோ நேபாளி காரு இவர் வந்து மார்க்கிங் பண்ணுறாங்க. இவர் வேலையோட இது இன்றைக்கி வேலை. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இந்த நேபாளிக்காரர் தான் இருக்கமோ. இந்தியன்ஸ் வந்து நான் ஒரு ஆள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கம்பெனியில் வந்தான்னா ஓகே, இல்லைன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி அங்கே முன்னாடி பாருங்கள், அவர் ஒரு வேலை பண்ணுறாங்க. அந்த பிளாக்ஸ் வந்து ஷேக்கப் ஜார் மாதிரி இருக்கும், ஹைட்ராலிக் பிஸ்டன்ஸு அது ஃபிட் பண்ணுறாங்க அவரும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தா இதெல்லாம் இன்னும் ஃபோல்ஸு ஒன்றும் போடல. இதுக்கப்புறம் நான் இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமும் அந்த பெரிய எல்லாம் தான் போடணுமோ. ஸோ அப்புறம் இந்த 2 பீஸு பார்த்துட்டோன்னா நீங்கள் வந்து அந்த முன்னாடி வந்து பேலன்ஸுக்கு வந்துடும்ல, லெக்ஸ் மாதிரி அதுக்காக அது. அப்புறம் வந்து இந்த சைடு ஒன்று வந்து இங்கே மேலே பாருங்கள், வாட்டர் லெவலுக்காக ஒரு டைமில் வந்து நம்ம நிலம் வந்து லெவல் இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் அது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அது எப்படி வேலை செய்கிறது அப்படி. ஸோ பாருங்கள், இது இந்த மாதிரி லெவல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபோர்க்லிஃப்ட் வந்து பேலன்ஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடு வந்துடும், இல்லைனா ரைட் சைடு வந்துடும். ஸோ அதையும் நினச்சிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் எடுத்ததற்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள், அப்புறம் வந்து டெம்பரேச்சர் பாருங்கள் எப்படி இருக்கான்னு. ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் பாருங்கள், காலையில் எவ்வளோ இருக்குன்னு 16 இருக்குங்க. காலையில் வந்து அர்லி மார்னிங் டைம் கூட பாருங்கள், 6 ஆயிடுச்சு, 6:20, 23 ஆயிடுச்சு. ஸோ காலையில் வந்து டெம்பரேச்சர் வந்து 16. அப்புறம் வந்து சாயங்காலம் மதியம் வந்து அது கரெக்டாக பாருங்கள். ஆனால் வெளியில் வந்து பரவாயில்லைங்க, உள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னா உள்ளே ஏசி இல்லை, சும்மா ப்ளோயர் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து காற்று மட்டும்தான் வருது, ஏசி ஒன்றுமே வரலைங்க. அதனால தான் உள்ளே ரொம்ப அதிகமாகுது. அது கூட டெம்பரேச்சர் நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்புறமா. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ இங்கே போடுற பீஸு ஒன்று தான், அந்த ஆங்கிலர் மாதிரி வந்து. அதுக்கப்புறமும் முன்னாடி பார்த்தா இவர் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இந்த வந்து 6 போடுறாரு. இந்த ஏரியாவில் வந்து 6, அந்த பக்கம் வந்து அப்புறம் வந்து 4 பீஸ் இன்னொரு பக்கம், அப்படி 6, 7, 8 அப்படி வருமோ. ஒரு மொத்தம் ஃபுல்லு கவுண்ட் பண்ணால் இது வந்து சென்டராக வருமோ. ஸோ இந்த நடுமில் வந்து அந்த பைப் வந்து ஜாயிண்ட் ஆகுமோ. ஸோ அந்த ஜாயிண்ட் ஆகும்போது வந்து இந்த பக்கம் உள்ளே போடுற பீஸ் வந்து இந்த பக்கம், அதே மாதிரி 100 பைப்புக்கு போடுற பீஸ் வந்து அந்தாண்ட பக்கம். ஸோ அப்படி பண்ண முடியுமோ. ஸோ அதுக்கு தான் கவுண்டிங் பண்ணி போடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்துட்டோன்னா இங்கே பிசி எதுவுமே இல்லை பாருங்கள், அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை. எதுக்குன்னா இங்கே வந்து மோட்ரு வந்துருமோ. ஸோ நம்ம பேனலு இது எலக்ட்ரிக்கல் சப்ளை பண்ண பேனல் வந்துருமோ, மோட்ரு வந்துருமோ பேனலுக்காக. இந்த லைனில் எதுவுமே வராதுங்க, அது மொத்தமும் அந்த பக்கம் வருங்க, அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம். அப்புறம் வந்து இந்த பக்கம் எதுவுமே இல்லைன்னா இங்கே வந்து மோட்ரு வந்துருமோ.
அவ்வளோதான் பாருங்கள். அப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மெதுவாக பின்னாடி இழுக்கணும். அந்த மிஷின் வந்து ப்ரெஸ் பண்ண இங்கே பட்டன் உள்ள காமிச்சிட்டல நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்துட்டோன்னா அந்த பைப்பு, ஸோ அந்த பைப்பு ஒரு பீஸ் வந்து நான் மேலே போடுறேன். அவர் வந்து அந்த அது கூட காட்டுற பாருங்க. அது ஒரு போலோ மேலே வந்து ஒரு போலு மேலே போடணுமோ, ஒரு சைடு கீழே ஒரு சைடு போல் மேலே. ஸோ அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பண்ணும்போது அங்கே அந்த போல் தூங்கிட்டு அந்த ஜாயிண்ட் பண்ண முடியுமோ. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்துட்டோன்னா இப்போது நான் எடுத்தாச்சு பாருங்கள். போல்ஸ் வந்து ஒரு 20 வருங்க. அந்த மொத்தம் ஒரு ஃபைலுக்கு வந்து 20 போல்ஸ் ஒரு ஜாயிண்டாக வந்துடும். அதில் வந்து ஒரே டைம் வந்து தூக்கிட்டு வந்துட்டு ஸோ அதே மாதிரி ஒன்று பீஸாக போட முடியும். நீங்கள் பாருங்கள், நான் போடுறேன் அதே மாதிரி. ஸோ பாருங்கள், அது மாதிரி போனதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு உட்காரிட்டதுக்கப்புறம் வந்து அவர் புஷ் பண்ண முடியுமோ. புஷ் பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி ஒரு சைடு புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதோட வேலை அது ஜாயிண்ட்டு நான் சொல்லிட்டல நான் முன்னாடி. இதில் வந்து ஒரு போலுக்கு வந்து 2 போல் மேலே ஒன்றும் வராது. ஸோ ஒரு போல் வந்து ஜாயிண்ட் சென்டரில் வந்துடும். ஸோ பாருங்கள், நம்ம வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு தானே. எதுக்குன்னா அவங்களுக்கு பயமும், எதுக்குன்னா நான் கேமரா பிடிச்சிட்டான்னு நினைக்கிறாங்க அவர். ஆனால் நான் கேமரா பிடிச்சிட்டு கூட அவனு கூட பார்க்குறேன். எதுக்குன்னா சேஃப்டி, நம்ம கையில் அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப் லாங்கு நம்ம காயம் வந்துடும்ல. அதனால தான் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது. ஸோ நான் மெதுவாக பார்த்துட்டு நம்ம வீடியோ கூட எடுக்கணும்ல. ஸோ பாருங்கள், மொத்தம் போல்ஸ் வந்து நான் போட்டாச்சு. அங்கே அந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 மொத்தம் 12 பீஸு போட்டாச்சு. அதுக்கப்புறமும் இந்த பீஸு கொஞ்சம் வந்து பேலன்ஸில் இருக்கும். ஸோ அங்கே பார்க்குறாங்க அங்கே இல்லை அங்கே போடணுமா இல்லை வேறு இடத்துல கீப் பண்ணணுமான்னு அப்புறமா திரும்புங்க. அப்புறமும் நீங்கள் பார்த்தா டெம்பரேச்சர் பாருங்கள், 12:45 ஆயிடுச்சு. 35 டெம்பரேச்சர் ஆயிடுச்சுங்க. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா அவ்வளோ டெம்பரேச்சர் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஆகுமோ. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம போல்ஸ் வந்து போட்டாச்சு இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஃபோர் கிளிப்பில் இது மறுபடி இந்த வேலை பண்ணுறாங்க, ஆங்கிலர்ஸ் வேலை. அப்புறங்க நீங்கள் பார்த்துட்டோன்னா பீஸ் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த 2 நாளில் வந்து இதே பண்ணிட்டாச்சு. ஸோ இந்த ஒரு பக்கம் அப்புறம் இங்கே நீங்கள் சொல்லிட்டல நான் மோட்ரு வந்துடுமானே. ஸோ பின்னாடி பாருங்கள் மோட்ரு போடுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒன்றுமே போல்ஸு மொத்தம் மோட்டர்ஸ் தான் இங்கே வரும். அதே மாதிரி இந்த பைப் பாருங்கள், மோட்டர்ஸ் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பைப்பு வந்து வேறு வந்துடும். இதே மாதிரி வராதுங்க. பைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆங்கிலர்ஸு. ஸோ இந்த சேனல்ஸ் வந்து பார்த்துட்டிங்களா. இந்த சேனல்ஸ் வந்து மறுபடி இந்த ஒரு பிளேஸில் எங்கெங்கே இருக்கோ அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் ஜூம் பண்ணி நான் காட்டுறா பாருங்கள் ஒரு தடவை. ஸோ இந்த பக்கம் போல்ஸ் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த பக்கம் பின்னாடி வந்து அந்த போல்ஸுக்கு வந்து பெரிய போல்ஸுக்கு வந்து இது இல்லை, ஆங்கிலர்ஸ் இல்லை. அப்புறமும் நீங்கள் பார்த்துட்டேன்னா இதே மாதிரி நான் காட்டுற பாருங்கள். ஸோ கவுண்டிங் பண்ணிவிட்டு போடணும்னு சொல்லிட்டாச்சுல. இதில் வந்து 7 பீஸு 6 பீஸு அதே மாதிரி அங்கே அந்தாண்ட பக்கம் இல்லை. ஸோ சென்டரில் போல்ஸ் போட்டாச்சு, இந்த லாஸ்ட்டில் போடல. அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் கூட அந்த போல்ஸ் பெரிய போல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அங்கே கூட இந்த மாதிரி ஃபைல்ஸ் இல்லை, இந்த மாதிரி சேனல்ஸ் இல்லை மேலே போடுற. ஸோ இந்த மாதிரி பேனலு ஃபிட் பண்ணுற சேனல்ஸ் வந்து இல்லை, அதனால தான் பேனல்ஸு போடுறாங்க. ஸோ பாருங்கள், நான் இன்றைக்கி தான் இந்த ஃபோர் கிளிப்டு பண்ணுறேன் டிரைவிங் வந்து. இதுக்கு முன்னாடி இது எப்பவுமே பண்ணவே இல்லை. ஸோ அப்புறம் இந்த சேல்ரி எவ்வளோ, அப்புறம் இந்த மாதிரி இந்த ஜாப் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ அங்கே இது மாதிரி பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் அங்கே முன்னாடி பார்த்தா ஒரு ஃபிட் பண்ணுறாங்க. நம்ம பேனல் ஃபிட் பண்ணும்போது மேலே சோலார் பேனல் வந்து அதில் வந்து இந்த லூஸ் இருக்கும்ல, நம்ம போடும்போது முதல்ல வந்து அந்த லூஸாக போடுறாங்க. அவர் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டைட் பண்ணுறாங்க. ஸோ அது அவர் ஒன்று வேலைங்க. பேனல்ஸு கூட மாட்டுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பேனல் போட முடியுமோ. ஸோ இது பாருங்கள், நான் முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோர்க் இருக்கலாங்க, முன்னாடி இருக்கிற ஃபோர்க்கு வந்து. ஸோ அது முன்னாடி இந்த மாதிரி பேலட் இருக்கலாங்க, கீழே வுட்டு பீஸ் வந்து இது எடுக்கிறதுக்காக உள்ளே போட்டாச்சு. ஸோ அது நான் வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளணும், இந்த பக்கம் அந்த பக்கம். எதுக்குன்னா ஸோ அந்த பெரிய பைப்பு நான் எடுக்க வர்றதுக்காக வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு கீழே இறங்கிட்டு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு யார். ஸோ பாருங்கள் நான் எப்படி பண்ணிட்டேன்னு.
ஸோ இந்த மாதிரி இது வந்து இங்கே இருந்தது முன்னாடி, இது இங்கே வந்து தள்ளிட்டேன். ஸோ அதே மாதிரி இது உள்ளே வராமல் அந்த பீஸு மேலே இருக்குல்லாங்க, அது வந்து 2 ஹோல்ஸில் வந்து மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிட்டாச்சு. ஸோ இது நார்மலாக இந்த சைஸு கூட பத்தாதுங்க. ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் இது பண்ணணும். அது பாருங்கள் 30 ஃபீட்டு 20 ஃபீட்டு அப்படி வந்துருமோ இந்த லென்த் வந்து பைப்ஸு. ஸோ இது எடுக்கும்போது வந்து ஸோ இந்த மாதிரி வேணும்ல, அதனால தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் பாருங்கள், இந்த டம்பிங் பண்ண பீஸ் எல்லாம் ஸோ ஒரு ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பீஸு போடுறாரு, அதை வந்து நம்ம பார்க்கணுமோ. ஸோ நம்ம கொடுத்தாரு பேப்பர் வந்து இந்த மாதிரி பாருங்கள் 123/12 வந்து நம்ம எடுக்கணும். அதே மாதிரி சைஸ் கூட அது எடுங்க 101000 இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த நம்ம பார்த்துட்டு எடுக்க போகணுமோ. ஸோ எல்லா இடத்துல வந்து நம்பர்ஸ் எடுக்காங்க, அந்த நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் எடுக்க போகணுமோ. ஸோ பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருந்துச்சு அப்படி. ஸோ முதல்ல வந்து இது பாருங்கள், இந்த மிஷின் ஃபோர் கிளிப் வந்து லெவல் பண்ணணும். இப்போ லெவல் இல்லைங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி லெவல் பண்ணிட்டா தான் வாட்டர் லெவலில் பார்த்துட்டு மிஷின் லெவலாக இருக்கா இல்லைன்னு பார்க்க முடியுமோ. ஸோ அந்த மாதிரி முதல்ல லெவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்க முடியுமோ. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க. ஸோ மொத்தவங்க வந்து நான் தூக்கிட்டேன். ஸோ இந்த எவ்வளோ ஹைட் எதுக்குன்னா நம்ம ரோடு பார்க்கணுமோ, அதுக்கப்புறம் வந்து போல்ஸ் இருக்கும் எல்லாம் டச் ஆகுமோ, எவ்வளோ ஹைட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் சின்ன சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்காக ஒரு லைக் ஒரு கமெண்ட் கண்டிப்பாக சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது அப்படி இருந்துச்சு. ஸோ இதை வந்து தூக்க போகணுமோ எடுத்து வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து இங்கே எடுத்து வந்துட்டேன். ஸோ இது அப்புறம் வந்து அவர் மேப்பு கொடுத்துட்டு ஸோ இந்த பைப்பு மேலே போடணுமோ. ஸோ அது வந்ததுக்கு அவர் ஆள் ஒன்றும் வரல. ஸோ அப்புறம் பாருங்கள், இந்த எல்லா ஃபைல்ஸுக்கு போல்ஸுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்னா இதே மாதிரி அது கூட கலர் அதே சேம் அதே அங்கே, ஆனால் அந்த போல்ஸுக்கு மேலே வந்து நம்பர் எல்ஜியில். ஸோ அது எடுத்து போயிட்டா. அவர் வந்து நான் நம்பர் இருக்கிறத மட்டும்தான் எடுத்து வந்து சொல்லிட்டா, நீ எதை எடுத்து வந்துட்டா. ஸோ இது நமக்கு தேவையில்லை, நீ எங்கே எடுத்து வந்துட்டு அங்கே போடு, நான் வரேன் அங்கே பார்த்துட்டு இது கிடையாதா அதாவா கன்ஃபார்மாக சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீ ஏன் நம்பர் இல்லாமல் எடுத்து வந்துட்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ வெயிட் பண்ணுறோம், நம்ம என்ன போகுது. ஸோ வந்துட்டாருங்க. வந்து பார்த்துட்டு இது நம்பர் இல்லை, நோ ப்ராப்ளம், பட் கலர் எல்லாம் சேம் இது தான். நீங்கள் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதனால தான் நான் உங்களை நம்பலை, தப்பானிச்சிக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதேன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன், தப்பானிச்சிக்காதீங்கன்னு சாரி கூட சொல்லிட்டார். நான் மறுபடியும் இதே தூக்க போகிறேன். ஸோ டெம்பரேச்சர் பாருங்கள் 1.5 ஆயிடுச்சு, 1.5க்கு வந்து 41 ஆயிடுச்சு. எவ்வளோ வெயிட்டு ஹீட் இருக்கோ பாருங்கள் உள்ள, பாப்பா சொல்ல முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இருக்கும். ஸோ இது வந்து சாதாரண ஹீட்டே கிடையாது. இதுங்க இன்றைக்கி வீடியோ. இது வந்து 2 நாளில் 3 நாளாக எடுத்தாச்சு இந்த வீடியோ, சின்ன சின்ன பிட்டாக நடக்கிறது வேலை. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு வீடியோவில் எடுத்துகிட்டு நான் எல்லாம் ஜாயின் பண்ண போகிறேன், ஜாயின்ட்ஸ் வந்து வீடியோவில். அப்புறமும் இந்த சேல்ரி சொல்லலாங்க, உங்களுக்கு சேல்ரி கூட சொல்லணும். சேல்ரி வந்து நார்மலாக இங்கே வந்து நமக்கு லைசன்ஸ் இல்லை, அதனால தான் சின்ன பிரச்சனை. லைசன்ஸ் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக இந்த கம்பெனிக்காக அப்ரோச் ஆகிடுச்சு நல்ல சம்பளம் வாங்கலாமோ. ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் டிஆர்சி இன்னும் வரல. ஸோ டிஆர்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏதோ ஒன்று லைசன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுமோ. ஸோ சம்பளம் பார்த்தா நீங்கள் வந்து இது கரெக்டாக தெரியாதுங்க எனக்கு கூட. எதுக்குன்னா இந்த போர்ச்சுகீஸ்காரனு கூட கேட்ட 2-3 பேர்ட்டு கேட்டால் சம்பளம் எவ்வளோ கொடுக்க முடியும் இந்த ஃபோர் கிளிப் ஆப்ரேட்டருக்காகன்னு கேட்டால், அவர் வந்து உனக்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டார். எனக்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னால். ஸோ அதனால தான் வந்து சொல்லலை, அவர் சிரிக்கிறாங்க. ஸோ லைசன்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுவான்னு நம்பர் கூட கொடுத்துட்டாரு, 2-3 பேர் நம்பர் கூட கொடுத்துட்டாரு. ஸோ நமக்கு லைசன்ஸ் வந்ததுக்கப்புறமும் அவங்களும் கூட கேட்டு என்ன சம்பளமோ எவ்வளோன்னு வாங்க முடியும். ஆனால் பேசிக் சேல்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு 1000 மேலே தான் இருக்குமோ. ஸோ இது கரெக்டாக தெரிஞ்சேன்னா உங்களுக்கு சொல்ல முடியும், அது தெரியாது. அதனால் உங்களுக்கு கரெக்டாக இந்த சம்பளம் இவ்வளோ சம்பளம் வரும்னு நான் சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூ அப்டேட்டில் வந்து நான் சம்பளம் கூட தெரிஞ்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் கூட இந்த போர்ச்சுகலில் இருந்தால் இந்த மாதிரி சோலார் வேலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரிப்டோ வேலைக்காக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஓட தெரியுமாண்ணா, இந்த டிரைவிங் தெரியுமாண்ணா, கண்டிப்பாக உங்கள் பிரைட் ஃபியூச்சரும் இருக்காங்க உங்களுக்கு, அதில் வந்து டவுட்டே இல்லை. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.